ஹலோ ஆல், நான் திவாகரன், ஃபாசா பயோசுவேஜ் சிஸ்டத்தோட ப்ராஜெக்ட் மேனேஜர். என் பேர் முருகேசன், சிஆர்பிஎஃப் ஆவடியில் பிருந்தாவனங்கிற இடத்துல வீடு எனக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. என்னுடைய பேர் பார்த்தீங்கன்னா மாஹின். நான் பார்த்தீங்கன்னா ஆவடியில் வந்து ஒரு 25 வருஷமாக நாங்கள் இங்கே இருக்கோம். என் பேர் அப்துல் ரஹ்மான் சேட்டு. இங்கே ஆவடியில் மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கேன். பயோசெப்டிக் டேங்க் அப்படின்னு வந்துட்டாலே இது ஏன் இது பயோசெப்டிக் டேங்க் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, பாக்டீரியாவால் ட்ரீட் பண்ணப்பட்ட சிவேஜை நம்ம கிரவுண்ட் வாட்டரில் பர்குலேட் பண்ணக்கூடிய விஷயத்தை தான் நம்ம பயோசெப்டிக் டேங்க்னு சொல்கிறோம். போசோ பயோசெப்டிக் கம்பெனிலேருந்து எனக்கு பயோசெப்டிக் டேங்கை இன்ஸ்டால் பண்ணுறாங்க. எனக்கு அவங்க ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்கிற இடத்துல நான் போய் செக் பண்ணியிருந்தேன். மேனுவலாக நானே போய் பார்த்தேன். நல்லா இருந்தது, எனக்கு சாட்டிஸ்ஃபை இருந்தது. புதுசாக ஏதாவது செப்டி டேங்க் வருமா அப்படின்னு நெட்டில் சர்ச் பண்ணும்போது பயோசெப்டி டேங்கிற ஒரு கான்செப்ட் வந்தது. ஸோ அதை வந்து ரிசர்ச் பண்ணி ஒரு 2-3 இடத்துல அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு ஒன்ஸ் நம்ம வந்து அந்த இடத்த பிளேஸ் அந்த இதை காட்டி விட்டோம்னா அவங்களே வந்து அழகாக நல்லா நீட்டாக வந்து இன்ஸ்டலேஷன் நல்லா பண்ணித்தராங்க. ஒரு 4 சிஸ்டம் இதில் வந்து ஆக்ட் ஆகும். இந்த 4 சிஸ்டத்தில் ஃபஸ்ட்டு சிஸ்டம் பார்த்திங்கன்னா கலெக்ஷன் சிஸ்டம், செகண்ட் ஒன் வில் பி த ஃபில்ட்ரேஷன் ஒன், தேர்ட் ஒன் இஸ் பர்குலேஷன் அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் எவாப்ரேஷன் சிஸ்டம். ஸோ இந்த 4 சிஸ்டமில் வந்து வாட்டர் ட்ரீட் ஆகி சுவேஜ் வந்து வேஸ்ட் எல்லாமே ட்ரீட் ஆகி வரக்கூடியது தான் இந்த பயோசெப்டிக் டேங்க் சிஸ்டம். பட்ஜெட் லெவலில் பார்க்குறப்ப நார்மல் செப்டிக் டேங்கில் விட எனக்கு 50% காஸ்ட்டு தான் ஆகுது. இதில் நார்மல் செப்டிக் டேங்கில் அந்த ஸ்டோரேஜ் அப்படியே இருக்கும். பயோசெப்டிக் டேங்கில் சுத்திகரிச்சு ஆகிறதுனால அந்த தண்ணியை கூட நான் ஒரு கார்டனுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். செப்டிக் டேங்கை விட இது கொஞ்சம் அட்வான்டேஜாக இருக்குது. காஸ்ட் வைஸும் வந்து எக்கனாமிக் வைஸும் நல்லா இருக்குது. இது காஸ்ட் வைஸும் பார்த்திங்கன்னா அதர் செப்டிக் டேங்கை விட மோர் தென் 35% கம்மியாக தான் இருக்குது. கஸ்டமர்ஸை வந்து நார்மல் மாதிரி இல்லாமல் ஃபியூச்சர்லேயும் அவங்களுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கணுங்கிறதையும் அவங்க அட்வைஸ் பண்ணுறாங்க. எங்கள் ஏரியா வந்து டெவலப்மெண்ட் ஏரியா. இப்போ நிறையா நியூ பில்டிங்கை வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. நான் வந்து கண்டிப்பாக இதை வந்து அவங்களுக்குலாம் சஜஷன் பண்ணுவேன். மெயினாக பார்த்தீங்கன்னா இது வந்து நிலத்தடி நீர் வந்து கெடாது, அதுக்காக இது யூஸ் பண்ணுறோம். இது வந்து ஃபோசோவுக்கு வந்து ரொம்ப நன்றிங்க. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் நான் ஃபோசோவை ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் உங்களை மாதிரி எத்தனை பேருக்கு இந்த விஷயங்கள் நல்ல இடத்துக்கு கொண்டு போய் சேருது அப்படின்ற விஷயத்த மேலும் மேலும் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இந்த சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.